ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காக கேட்டிங்கன்னா, பணத்தோட மதிப்பு பற்றி ஒரு சில பேர்த்த தவிர மீதி யாருக்குமே அதோடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் புரியலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இளைஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா போட்டு வண்டி எடுக்கிறாங்க. கேட்டால் அது அவங்களுடைய கனவுங்கிறாங்க. இது அவங்களோட சொந்த உழைப்பில் எடுத்துக்கிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதை விட்டுவிட்டு வீட்டில் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிடுறாங்க. சிலர் பேரண்ட்ஸ் வசதியாக இருக்கவங்க வாங்கி கொடுக்குறாங்க, அது அவங்களோட விருப்பம். இப்போ இந்த என்னைய மாதிரி நடுத்தரமான உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லோனை போட்டுக்கிறாங்க. அந்த லோன் மூலயமாவே அந்த வண்டி வாங்கிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 லட்சம்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கட்டுற மாதிரி இருந்தால் அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் வட்டி வந்துடும். மொத்தம் 4 லட்ச ரூபா ஆகுது. இதில் என்னென்னா, இதையும் வண்டி வேணுங்கிறவங்க கேட்குறவங்க வண்டி டியூ கட்ட முடியாமல் விட்டுறாங்க. இதனால் வீட்லேயும் நிறையா பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த வண்டி வாங்குறதுனா ஒன்று சேமித்து அதுக்கப்புறம் வண்டி வாங்குங்க. இல்லைன்னா ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஒரு 2-3 வருஷத்துக்கு என்னால் சம்பாரித்து அந்த லோனெல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வண்டியெல்லாம் வாங்கலாம். இப்போ நானுமே என்னுடைய வண்டி XL100 தான் எடுத்திருக்கேன். அதுவுமே டியூ போட்டு தான் எடுத்துச்சு. ஆனால் அந்த டியூ முடிக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போனேன். அந்த வேலையை விட்டு நிற்கல. ஆனால் அதை வரைக்கும் கரெக்டாக கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வேலையை விட்டு நின்றேன். ஸோ அது மாதிரி இருந்துட்டால் வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நானுமே என்னோடய வண்டி நான் அமௌண்ட் 75,000 சொன்னாங்க. பட் ஆனால் நான் டியூவோடு சேர்த்து 95,000, 1 லட்ச ரூபா கிட்ட கட்டியிருக்கேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மாதத்துலேயே 25,000 வட்டி வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் இளைஞர்கள்லாம் வண்டி வாங்க போகிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் டியூ போட்டுலாம் எடுக்காதீங்க. உங்களால் டியூவை கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுங்க. இல்லாட்டியும் அந்த காசை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அந்த வட்டிக்கு கொடுக்குற காசுங்கிறது உங்களுக்கு மிச்சமாகவும் சேவாகும். ஸோ அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம அந்த வட்டிக்கு 1 லட்சம் அந்த லோன்காரங்கள்ட்ட கொடுத்தோம்னா, கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கையில் இருந்துச்சுன்னா, அந்த 1 லட்ச ரூபா இப்போ வட்டி கொடுக்காம நம்ம கையில் இருந்துச்சுன்னா, அது ஏதோ ஒரு முக்கியமான செலவுகள், மருத்துவ செலவுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பணத்தை செலவு பண்ணுறீங்க, பார்த்து செலவு பண்ணுங்கள். நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோக்கு உண்டான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.